ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, உங்கள் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும்னு கேட்குறாங்களா? அதை அவாய்ட் பண்ண இந்த மாதிரி வீட்டிலேயே ஹெல்த்தியாக டேட்ஸை வச்சு டேட்ஸ் சாக்லேட் செஞ்சு கொடுங்க. உங்கள்கிட்ட பிளாக் டேட்ஸ் இருந்தால் இன்னும் பெட்டர். என்கிட்ட இதுதான் இருக்குது. இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன் வாங்க. நான் 5 டேட்ஸ் மட்டும்தாங்க எடுத்திருக்கேன். அதிகமாக சாக்லேட் செய்ய 2 பேர்த்துக்கு தேவையில்லை. அதனால் நான் 5 டேட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேங்க. இதுக்கு பீனட் பட்டர் வேணுங்க. பீனட் பட்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீனட் பட்டர் செஞ்சுக்கோங்க. நான் இப்போ ராவாக வாங்கின பீனட்ஸை நல்லா வறுத்துக்கணுங்க. வறுத்துட்டு அந்த ஒரு ப்ரொசீஜர் எப்படிங்கிறதும் பார்க்கலாம். பீனட்ஸ் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேங்க. இப்போ பீனட்ஸை நல்லாவே வறுத்துக்கலாங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தோல் உரிச்சிட்டு இதை நம்ம அரைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் கடையிலேருந்து பீனட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதையுமே நீங்கள் தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் சால்ட் ஆட் பண்ணாமல் இருக்காங்களான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. சில பீனட்ஸில் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டிருப்பாங்க, அப்படி இருந்தால் அது நல்லா இருக்காது. நான் 5 டேட்ஸ்க்கு இந்த அளவு மட்டும் பீனட்ஸ் எடுத்திருக்கேங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு பீனட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே சாக்லேட் வேணும்பாங்க. பட் ஆனால் நம்ம கொடுக்க முடியாத கண்டிஷனில் இருப்போம். அப்போ இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாகவே அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டேன், ஆற வச்சுக்கோங்க. இப்போ டேட்ஸில் நான் சீட்ஸ் எடுத்துகிட்டு சென்டராக கத்தியை வச்சு கட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக கையில் கட் பண்ணிங்கன்னா பிஞ்ச மாதிரி வந்துடும். நைஃபை வச்சே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பீனட்ஸில் தோல் எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுக்கு. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வெல்லம், ஹனி, அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரே 1 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட குட்டி கரண்டியில் ஒரே 1 கரண்டியில் கடலை எண்ணெய் தாங்க ஆட் பண்ணிக்கலாம். பீனட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரே 1 பல்ஸ் விட்டு இங்கே பாருங்கள், லைட்டாக நல்லா வாயில் படுற மாதிரி இப்போ பீனட்ஸ் இருக்குது. அதை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இன்னொரு லேயரில் சாக்லேட்க்கு அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுக்கிறேங்க. அப்புறம் அகைன் திருப்பி நல்லா பல்ஸ் கொடுத்து இப்போ பாருங்கள், இந்த மாவு மாதிரி நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும். இப்போ பீனட் பட்டர் ரெடிங்க. வெரி சிம்பிள் தான், நீங்களே வீட்டில் செஞ்சுக்கலாம். இப்போது டார்க் சாக்லேட் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் மில்க் சாக்லேட்டை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப டார்க் சாக்லேட்டாக இருந்தால் ரொம்ப சாக்லேட்டி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மில்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ரெடி பண்ணிக்கலாம். டபுள் பாய் மெத்தட்லேயும் நீங்கள் சூடு பண்ணி இது மெல்ட் பண்ணியிருக்கலாம். நான் டேரெக்டாகவே மெல்ட் பண்ணிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சமாக எடுக்கிறனால. இப்போது நான் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையே இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. நீங்கள் 2 ஸ்டிக்லாம் வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க, குழந்தைங்க வாயில் கிழிச்சு விட்ரும். அதனால் நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸையே பயன்படுத்திக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ணி வச்சுருந்த டேட்ஸ்க்குள்ளே நம்ம பீனட் பட்டர் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டஃப்பை உள்ளே வச்சுக்கலாங்க. போதுமான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க. அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா அது க்ளோஸ் பண்ண முடியாது. உங்களோட டேட்ஸ் எந்த சைஸில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு இப்போ பாருங்கள், நான் இந்த 2 லேயரையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை சென்டராக இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணால் கடைசியாக நான் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெல்ட் பண்ணி இந்த சாக்லேட்டில் நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு பீனட்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு பல்ஸ் விட்டு அதுலேயும் நல்லா அந்த மாதிரி பாருங்கள் படுற மாதிரி எடுத்துக்கிறேன். நல்லா சுற்றி இந்த பீனட்ஸ் படுற மாதிரி வச்சு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணான்னா ஃபஸ்ட்டு கையை வச்சே நீங்கள் டேட்ஸை அந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துகிட்டு பீனட்ஸை டிப் பண்ணிட்டு அப்புறமே ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை சொருவினாலும் சொருவிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 5 எடுத்து வச்சு இந்த டேட்ஸ் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, உங்கள் குழந்தைங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும். பாருங்கள் எப்படி ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து ஃப்ரீசரில் 30 மினிட்ஸ் வச்சு எடுக்கணுங்க ரெடி பண்ணதுக்கப்புறம். ஆக்சுவலாக இந்த மாதிரி டேட்ஸில் நீங்கள் சாக்லேட் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சடன் ஹார்ட் அட்டாக் வர்றது, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன்,
இதெல்லாமே சரி பண்ணிடலாம். அயன் சத்து, அதிகமான அயன் சத்து இருக்குங்க. கண்டிப்பாக பொம்பளை பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெளியே சாக்லேட்டுங்கிறதே குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.